இன்னொருத்தன் ஏதோ குறுக்கு வழியில போய் அவன் ஜெயிச்சுட்டானே நம்ம இப்படியே இருக்கிறோமேன்னு கவலைப்படாதீங்க, அதையும் பார்ப்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லையா, உங்க கண்ணு முன்னாடி குறுக்கு வழியில போனவன் கீழே விழுந்து கிடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அதை தாண்டி நீங்க கெத்தா போவீங்க. அதை இந்த வாழ்க்கை காட்டும். நீங்க நினைச்சு கூட பாருங்க, வயசு இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க, வயசு இல்லாதவங்க வெயிட் பண்ணுங்க, உங்க கண்ணு முன்னாடி நடக்கும். இன்னொருத்தனை ஏமாத்தி பொழைக்கிறவன் ஒண்ணு ஹாஸ்பிட்டல்ல சாவான், இல்ல அடிபட்டு சாவான். பாக்குறீங்களா, கண்ணு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம தான் போவான். என்ன சம்பாதிச்சோ அதை அனுபவிக்க முடியாம தான் போகும். யாரும் இங்க எதையும் எடுத்துட்டு போக போறது இல்லை. நீ ஏமாத்தி உளுந்தடிச்சு போய் நீ என்ன பண்ணாலும் சாவு நிச்சயமா. நீ நல்லவனா இருந்தாலும் சாகதான் போற, நீ கெட்டவனா இருந்தாலும் சாகதான் போற, நீ என்ன பண்ணாலும் சாகதான் போற. நீ எப்படி போய் சாகுற அதுதானே மேட்ரு. அது வரைக்கும் நீ என்ன பண்ண போற? அதை நீ நல்லபடியா வாழ்றியா இல்ல இன்னொருத்தனை கெடுத்து வாழ்றியா, அதை பொறுத்துதான் நீ மறுபடியும் வருவ. லைஃப் ஒரு கேம் தானே, இல்லையா? இங்க பிறக்கிற, இங்க சாகுற, இங்கிருந்து இது வரைக்கும் நீ எப்படி வாழ்றங்கிறதானே வாழ்க்கை. இங்க இறந்துட்டா நீ மறுபடியும் இங்கதானே வந்து நிக்கணும். அப்ப நீ இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை உன் கணக்குல வரும்ல, அப்ப நீ பதில் சொல்லணும், இல்லையா? இப்ப நீ எல்லாம் ஏமாத்தி நீ ஜெயிச்சு செத்துருக்கலாம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்து சாவறதுக்கு நான் கெட்டதே செஞ்சு வாழ்ந்துடலான்னு நினைக்கலாம். ஆனா மறுபடியும் நீங்க தானே வந்து நிப்ப. அப்ப என்ன பண்ணுவ?